Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 12th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்காக நீங்கள் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்போ நாம் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இப்போ படிச்சிட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நான் லெசன் வைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் மட்டும் நம்ம சொல்ல போகிறோம். அதாவது பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், சரியா? அதனால் புக் பேக்கில் இருக்கக்கூடிய நம்பர்ஸும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த புக் பேஜ் நம்பர் கூட நம்ம என்னாச்சு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம சொல்லிடுவோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி நோட் பண்ணி வச்சுங்க. இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, அதுவே போதுமானது. எதுக்காக இதை சொல்ல வரேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஃபைனலாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப அவசியமானது. அப்போ இந்த கொஸ்டின்லாம் நம்ம பார்த்துட்டோமா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்க. இப்போ லெசன் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2, சரியா? பார்ட் 2ங்கிறது உங்களுக்கு 2 மார்க். அதில் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய 3rd கொஸ்டின், 4th ஃபஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் பார்ட் 3ல் மொதல் 4 கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்ட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், 3rd கொஸ்டின். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பார்த்துட்டிங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னா போதுமானது. எப்படி இருந்தாலும் நமக்கு எக்ஸாம் வரல ஞாபகத்துக்கு வந்துடும், சரியா? அதனால் ரொம்ப டைம் எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதனால் ஜஸ்ட் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துட்டு ரீட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். லெசன் 2ல் பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 4, பார்ட் 3ல் 1 to 4, சரியா? அதுக்கப்புறம் பார்ட் 4ல் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் பார்த்துங்க. லெசன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 1, 3, 4. அதுக்கப்புறம் பார்ட் 3ல் வந்து பார்த்தோன்னா 4, 1, 2, 3, சரியா? பார்ட் 4ல் 1, 2 மட்டும். அதுக்கப்புறம் லெசன் 4ல் பார்ட் 2ல் 1, 5. அதுக்கப்புறம் பார்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 1, 4. பார்ட் 4ல் 2, 3, 4, சரியா? லெசன் 5 வந்து பார்க்கும்போது பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் 5 கொஸ்டின், பார்ட் 3ல் 3rd ஒன்று மட்டும், பார்ட் 4ல் 2nd கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லெசன் 6ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. அதுக்கப்புறம் பார்ட் 3ல் 4, 5. பார்ட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும், சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் லெசன் 7ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்ட் 2ல் வந்து அதாவது மொதல் 7 கொஸ்டினில் 5th கொஸ்டினை தவிர மற்ற மொதல் 7 கொஸ்டினுமே பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 1, 2, 3, 4, 5, 6 இல்லை, சரியா? 7, 8 வரைக்கும் பார்த்துங்க. பார்ட் 4ல் 2nd கொஸ்டின் மட்டும். லெசன் 8ல் பார்ட் 2ல் வந்து பார்த்தோன்னா மொதல் 5 கொஸ்டின், பார்ட் 3ல் 2, 4, 5, பார்ட் 4ல் ஒரு கொஸ்டின் மட்டும், ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும். லெசன் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் 3, 4. அதுக்கப்புறம் பார்ட் 3ல் 1, 2, 3, 4. அதுக்கப்புறம் 6, சரியா? பார்ட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 3 இல்லை, சரியா? அதுக்கப்புறம் லெசன் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் 1, 4, 5. அதுக்கப்புறம் பார்ட் 3ல் 1, 4, 5. பார்ட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின். லெசன் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமானது. பார்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5 மட்டும். பார்ட் 4ல் 1, 2, 3, 5, சரியா? அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 183ல் இருக்கக்கூடிய அந்த 11.4.3 அந்த பார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னா அடிக்கடி நமக்கு கேட்குறாங்க, சரியா? இன்சைட்லேருந்து அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் லெசன் 12ல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் எல்லா கொஸ்டினும் பார்த்துங்க. பார்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மட்டும் பார்த்துங்க, சரியா? அதுக்கப்புறம் லெசன் 13ல் பார்ட் 2ல் மொதல் 4 கொஸ்டின், பார்ட் 3ல் அந்த 1, 4, 5th கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை பார்த்துங்க. பார்ட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும். லெசன் 14ல் பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் 5 கொஸ்டின், பார்ட் 3ல் 1 to 5 மட்டும். பார்ட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 இன்சைட் கொஸ்டின் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. பேஜ் நம்பர் 269ல் அதாவது லாஸ்ட் இயர் கம்பல்சரியில் என்னாச்சு பார்த்தா கேட்டிருக்காங்க, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இன்சைட் கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு கேட்குறதுக்கு பேஜ் நம்பர் 269ல் இருக்கக்கூடிய கொஸ்டின், சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் லெசன் நம்பர் 15ல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் அதாவது 1, 2, 3, 5. அதுக்கப்புறம் பார்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2. பார்ட் 4ல் 3rd கொஸ்டின். அதே மாதிரி இதுலேயும் ஒரு இன்சைட் கொஸ்டின் இருக்குது, சரியா? அதாவது பேஜ் நம்பர் 290ல் அக்ரிகேட் ஃபங்க்ஷன், சரியா? அந்த கொஸ்டினை தெளிவாக பார்த்துங்க. அதை வந்து நமக்கு அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் லெசன் நம்பர் 16ல் பார்ட் 2ல் எல்லா கொஸ்டினுமே பார்த்துங்க, ரொம்ப முக்கியமானது. பார்ட் 3ல் 2nd கொஸ்டின், பார்ட் 4ல் வந்து பார்த்திங்கன்னா மொதல் 3 கொஸ்டின். ஹிஸ்டோகிராம் அந்த
வேறு எழுதுறோம் வந்து பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. சரியா? இது எல்லாமே நமக்கு வந்து ஃபைனலாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோமா, இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. கண்டிப்பாக இதில் வந்து நிறையா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஒன் வேர்ட்ஸை பார்த்துங்க. ப்ளஸ் இந்த கொஸ்டின்ஸையும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.